بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا السلام عليكم ورحمة الله وبركاته. வெளியிருக்கும் அன்பு சகோதரர் தயவுக்கூறுகளை சபையில் அமர்மாறு போல கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் உங்களுக்கு டீ விரைவாக கொடுத்துருவாங்க. சுறுசுறுப்பாக ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய அந்த பயானின் மீது உள்ள அந்த கவனம் தொடர வேண்டும் என்பதற்காக நிர்வாகத்தின் சார்பாக இப்படியான ஒரு ஏற்பாட்டை செஞ்சிருக்கிறாங்க. அன்பு சகோதரர் தயவு கொண்டவர்களை வந்து சபையில் கேட்டுக்கொள்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. மாண்புக்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் அவனுடைய புனிதமிக்க மாதமாகிய ரமலானுடைய மாதத்தின் இந்த இரவு பொழுதுகளை பயனுள்ள விதத்திலே அமைக்க வேண்டும் என்பதற்காக இரவு தொழுகைக்கு பிறகு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உத்தம நபியின் உன்னத வரலாறை உண்மை வடிவத்திலே கலப்பில்லாமல் தொடர்ந்து அனுமதித்து வருகிறோம். அதிலே கடந்த 2 தினங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது பிறந்தார்கள், எங்கே பிறந்தார்கள், யாருக்கு பிறந்தார்கள், எப்படி பிறந்தார்கள் என்ற விஷயங்களை ஓரளவிற்கு சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட விதத்திலே சந்தேகங்களுக்கு தெளிவு கிடைக்கும் விதத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். அதிலே நேற்றைய தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்திலே பால் குடித்தார்கள் என்ற அந்த தகவல்களையும் இறுதியாக நாம் அறிந்திருக்கிறோம். சுவைபா என்ற பெண்மணியிடத்திலேயும் அதே விதமாக ஹலீமத்து சாதியா என்ற அந்த பெண்மணியிடத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் அருந்தினார்கள் என்பதை அதே விதமாக பால்குடி அன்னையாக இந்த இருவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திகழ்கிறார்கள். அப்ப அந்த சமயத்துல
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலிமா சாதியா அவர்களிடத்திலே பால் குடித்துக் கொண்டு ஒரு அளவிற்கு வளர்ந்த அந்த சமயத்திலே ஒரு நிகழ்வு நடந்ததாக நேற்று எந்த செய்தியை நாம் சொன்னோமோ அதனுடைய இறுதியில இடம்பெறுகிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலிமத்து சாதியா அவர்களிடத்திலே வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். வளர்ந்து ஒரு அளவிற்கு அவர்கள் அந்த ஒரு கட்டத்தை அடைந்த அந்த சமயத்தில் கொஞ்சம் அதாவது ஒரு கொஞ்சம் பெரியவங்களா மாறுறாங்க. மாறக்கூடிய அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடீர் என்று வந்து அவர்களுடைய அந்த மார்பக பகுதி விளக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு அதற்கு அந்த இதயம் எடுக்கப்பட்டு அதில் உள்ள ஷைத்தானுடைய பங்கு அப்புறப்படுத்தப்பட்டதாக ஒரு தகவல் வருகிறது. அப்ப அந்த தகவலை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய இந்த உரையினுடைய ஆரம்பத்தில் நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். இந்த செய்தி தபரானி அவர்களுடைய முஅஜமுல் கபீரில் இடம்பெறுவதை போன்று சஹீஹ் முஸ்லிமிலையும் கூட இந்த செய்தி இடம்பெறுகிறது. முதல் அந்த செய்தி என்னங்கிறது பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சம்பவத்தை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற மாதிரி வருது. அத்தாஹு ஜிப்ரீல் அவர்கள் வந்தார்கள். எங்க வந்தாங்க? ஹலீமா அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் வளர்ந்து கொண்டிருந்த அந்த சமயத்திலே வருகிறார்கள். ஓஹோ எல்லாம் ஆல் பின்மானி, நபிகள் நாயகம் அவர்கள் அந்த சிறு பிராயத்திலே குழந்தைகளோடு சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருந்தார்கள். திடீரென்று வந்து அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்கள பிடிக்கிறாங்க, கடத்துறாங்க. ஒரு ஆட்டை மாட்டை கடத்துவாங்க இல்லையா, அந்த விதமாக கடத்துகிறார்கள். அவர்களுடைய இதயம் என்பது பிளக்கப்படுகிறது. இதயத்தை பிளந்து உள்ளே உள்ள அந்த இதயத்தை எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த இதயத்தை பிளந்து அதில் இருந்து அதாவது ஒரு என்ன சொல்வார்கள், ஒரு ரத்த கட்டி மாதிரியாக உள்ள ஒரு இது வந்து எடுக்கிறாங்க. ஒரு சதை பிண்டத்தை எடுக்கிறார்கள். எடுத்து அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகத்தை சிறு பிராயத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்வதாக வருகிறது, இதோ இது வந்து ஷைத்தானுடைய பங்காக உள்ளத்துல இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அந்த ஷைத்தான் குழப்பற மாதிரியான அந்த வசவசாக்கள் ஏற்படக்கூடிய இடம் இருக்கும் இல்லையா. இன்னைக்கும் கூட வந்து அந்த ஆய்வுல சொல்கிறார்கள், மூளையுடைய இந்த முன்பகுதி என்பது இதுதான் தீமையான அந்த சிந்தனைகளுக்கு அதனுடைய பிறப்பிடமாக இருக்கிறது. அந்த தீமையான அந்த சிந்தனைகள் எல்லாம் முன்னேற்றி என்ற அந்த பகுதியில் தான் பிறந்து வரக்கூடியதாக இருக்கிறது என்றெல்லாம் ஆய்வினுடைய அந்த முடிவுகள் எடுத்து சொல்லுகிறது. அப்ப என்ன பண்றான்னு கேட்டா, அவங்க இதயத்தை பிளந்து அந்த இதயத்தில் இருந்து அதாவது ஒரு சதை பிண்டத்தை எடுத்து தூர வீசி, இதுதான் ஷைத்தானுடைய ஒரு பங்கு உன் இதயத்திலே இருந்தது. அதை எடுத்து தூர வீசுறாங்க. வீசி விட்டு அதுக்கடுத்து அவர்கள் கொண்டு வந்த தங்கத்தாலான அந்த தட்டில வச்சு இந்த இதயத்தை கழுவுறாங்க. ஜம்சமுடைய அந்த தண்ணீரை கழுவுறாங்க. சும்மலஹமஹு, பிறகு அந்த இதயத்தை ஒன்று சேர்க்கிறார்கள். சும்ம ஆலஹு ஃபீ மகானிஹி, பிறகு அந்த இதயத்தை அது உள்ள அந்த இடத்திலே வச்சு தேய்த்து விடுகிறார்கள். வஜால் பின்மான், அந்த சமயத்துல இந்த நடக்கிற இந்த எல்லா சம்பவங்களையும் அந்த பிள்ளைங்க கூட விளையாடி கொண்டிருந்தார்கள் அல்லவா, அவங்க பாக்குறாங்க. அவங்க ஓடி போய் சொல்றாங்க, இன்னும் முகமதன் கத்புதில முகமது நம்ம கூட விளையாடி கொண்டிருந்தாரு, அவரை வந்து சாவடிச்சிட்டாங்க. யாரோ ஒருத்தர் வந்தாரு, வந்து அவரை வந்து சாவடித்து விட்டார்கள், அது புதில அவர் கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற தகவல் ஹலிமா சாதியாவும் போகுது. அவர்களும் இருக்கிறாங்க, ஹலிமா சாதியாவுடைய அதாவது புருஷனும் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, உடனே ஓடி வர்றாங்க, என்ன நடந்துச்சு பிள்ளைக்கு என்று சொல்லி பதறி கொண்டு வந்த அந்த சமயத்தில் ஒவ்வொரு முத்தகையுள்ளவனி அவர்கள் வந்து அப்படியே அந்த ரத்தத்தால் தோய்க்கப்பட்ட அந்த நிலையில அவர்களை பார்க்கிறாங்க. அப்படியே ரத்தமெல்லாம் அப்படியே பீரிட்டு வர்ற மாதிரி, அப்படியே ஒரு ஏதாவது ஒரு ஆபரேஷன் நடந்தா எப்படி இருக்கும், துணிலாம் ரத்தம் ஒட்டி கொண்டிருக்கிற மாதிரி பிரபல மாதிரி இப்படியாக பார்க்கிறார்கள். உடனே இது வரைக்கும் வந்து அனஸ்ரதி எல்லாம் அறிவிக்கிறாங்க. அதை பார்க்கிறாங்க. அந்த சம்பவம், அந்த ஒரு செய்தி நேற்று சொன்ன அதுல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, இறுதி பகுதியில பார்த்த உடனே உங்களுக்கு என்னமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கேட்டதாகும். தாயும் தந்தையும், அதாவது பால்குடி தாயும் பால்குடி தாயுடைய கணவனாக இருக்கின்ற ரெண்டு பேரும் மாறி மாறி கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சு. ஒருவர் மாற்றி ஒருவர் வந்து தோல்ல
பதறி விசாரித்ததாக அந்த தகவல் வருது. இது சஹீஹ் முஸ்லிம்ல அவ்வளவு நிக்குது. அவங்க 2 பேர் வந்தாங்க, ரத்தத்தால் தோய்க்கப்பட்ட நிலையில அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்க்கறாங்க என்ற விதத்துல வருகிறது. அதற்கு அடுத்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, வகத் குன்து அர்இ அத்ர தாரிகல் மிஹியதி ஃபீ சத்ரிஹி. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயம் பிளக்கப்பட்டு அது தேய்க்கப்பட்டதே அந்த அடையாளத்தை நான் பிற்காலத்திலேயே நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்வதாக ஒரு தகவல் சஹீஹ் முஸ்லிம்ல 236வது செய்தியாக இடம்பெறுகிறது. இப்ப 236 நான் சொல்றேன், இது தமிழாக்கம் இல்ல, அரபியினுடைய அந்த டெக்ஸ்ட் இடம்பெறக்கூடிய அந்த அடிப்படையில அதாவது தர்கீமுல் ஆலமியா அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனத்தை வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த சஹீஹ் முஸ்லிமுடைய அந்த அரபி டெக்ஸ்டை உங்களிடத்துல நான் வாசித்திருக்கிறேன். இன்ஷால்லா நாளைய தினமான அதனுடைய அந்த தமிழாக்கத்தினுடைய நம்பரை கூட உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப இந்த விதமாக சிறுபிராயத்தில் நடந்ததாக வருகிறது. அதனுடைய தொடர்ச்சி என்ன வருது தெரியுமா? இமாம் முஸ்லிம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த செய்தி வேறு அறிவிப்பாளர் வழியாகவும் வருகிறது. அது இந்த இதயம் பிளக்கப்பட்டது அந்த சிறுபிராயத்தில் நடக்கிற நபிகள் நாயகம் மேராஜுக்கு போனாங்க. அந்த சமயத்துல அந்த மேராஜ் எப்ப நடந்துச்சு கேட்கும் போது நபிகள் நாயகம் தூதராக நியமிக்கப்படுவதற்கு முந்தைய நடந்துச்சு என்ற விதத்தில் அந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இப்ப இதுல எப்படி இந்த சூனியம் சம்பந்தமான செய்திகள்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு மாற்று கருத்து கொண்டிருக்கிறதோ, சூனியம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யப்பட்டது அப்படிங்கிற இந்த தகவல் என்பது அது ஆதாரபூர்வமானது அல்ல, குர்ஆனோடு மோதக்கூடிய ஒரு தகவல். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகத்துக்கு யாரும் சூனியம் செய்ய முடியாது, குறிப்பாக சிந்தனை ரீதியாக யாரும் அவர்களை தடுமாற செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அந்த மக்கள் கேலியாக இவருக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று சொன்ன அந்த சமயத்தில் எல்லாம் அல்லாஹ் சொல்றான், ஒரு கைஃப வரபுலக்கல் அம்சால், முஹம்மதே உங்களுக்கு எப்படிப்பட்ட உதாரணத்தை இவர்கள் சொல்கிறார்கள், ஃபதல்லு இவர்கள் வெளியிட்டு போனவர்கள், ஃபலா யஸ்ததியூன சபீலா உங்களுக்கு யாராவது சூனியம் செய்யப்பட்டது என்று சொல்வார்கள் என்றால் அவங்க என்ன ஆக முடியாது, நேர் வழியை அடையவே முடியாது என்று நபிகள் நாயகம் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்களை அதாவது சிந்தனை ரீதியாக யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. இப்ப சில செய்திகள் வருகிறது அல்லவா, நபிகள் நாயகத்திற்கு ஒரு யூதன் சூனியம் செய்து விட்டதாகவும் அந்த சூனியம் என்பது அவங்களுடைய முடியை பயன்படுத்தி செய்யப்பட்டதாகவும் லபீத் இப்னு ஆஸம் என்பவன் செய்ததாகவும், அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாச காலம் வரைக்கும் சிந்தனை தடுமாற்றத்திற்குள்ளவர்களாக மாறி செஞ்ச காரியமெல்லாம் செய்யாத மாதிரியும் செய்யாத காரியமெல்லாம் செஞ்ச மாதிரியும் இந்த மாதிரியான செய்திகள் இடம்பெறுகிறது. இதை கவிதமாக என்ன பண்றது, ஒரு நிலைப்பாடை எடுத்து இது குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கிறது, பொதுவாக எந்த செய்தியாக இருக்கட்டும் அது ஆதாரபூர்வமாக இருக்க வேண்டும் என்றால் குர்ஆனோடு மோதக்கூடாது, அதனுடைய அறிவிப்பாளர்களோடு கரெக்டா இருக்க வேண்டும், அதே விதமாக உலகத்தினுடைய அந்த நிதர்சனத்திற்கு மாற்றமாகவும் அது இருக்கக்கூடாது என்று அந்த ஹதீஸ் கலையினுடைய அந்த ஆய்வுகளை எல்லாம் மேற்கோள் காட்டி ஹதீஸ் கலையினுடைய அந்த என்ன சொல்வார்கள் சட்ட விதிகளை எல்லாம் முன்வச்சு தௌஹீத் ஜமாத் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுத்து நபிகள் நாயகத்திற்கு சூனியம் செய்யப்பட்டதாக தகவல் இருக்கிறது, அது பொய்யானது, அது ஆதாரபூர்வமானது அல்ல, அது புகாரிலேயே இடம்பெற்றிருந்தாலும் சரியே முஸ்லிம்லேயே இடம்பெற்றிருந்தாலும் சரியே அல்லாஹ் செய்ய முடியாதங்களா இங்கே செய்யப்பட்டதாக வருகிறது. அது மட்டுமல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த அற்புதத்தை குர்ஆனை கொடுத்தானோ அது முறியடிக்க முடியாத ஒரு அற்புதம். அப்படிப்பட்ட அந்த அற்புதத்தை கொண்டு வந்த நபிகள் நாயகத்தையே லபீத் இப்னு ஆஸம்ங்கிற ஒரு யூதன் அசத்திய கொள்கையில உள்ளவன் நபிகள் நாயகத்தையே முடக்கி விட்டான் என்றால், அவர்களையே பைத்தியமாக மாற்றி விட்டான் என்றால், இது நபிகள் நாயகத்தோட லபீத் இப்னு ஆஸமுக்கு பவர் இருக்கிற மாதிரி சொல்லக்கூடிய தகவல். கண்டிப்பாக இது முஸ்லிம்களுடைய நம்பிக்கை இந்த விதத்தில் இருக்கக்கூடாது. யார் ஒருவராக இருக்கட்டும் அடுத்தவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நேரடியா இருந்து ஏற்படுத்த முடியும். நேரடியா அல்லாம இவங்க எங்கேயோ இருப்பாங்க, எங்கேயோ இருந்து கொண்டு மந்திரம் சொல்வார்களா, சொன்ன உடனே அவங்களுடைய கை முழங்கும் கால் முழங்கும் என்பது இது அல்லாஹ்வுடைய ஆற்றல். அவன் தான் அரசியலை அமர்ந்து கொண்டு யாருக்கும் வாழ்வை கொடுப்பான், யாருக்கும் மரணத்தை விதிப்பான். அவன் சொன்ன அடிப்படையில அரசியலை அமர்ந்து கொண்டு அவன் உத்தரவு போட்டால் நடக்கும். மனிதர்களாக இருக்கின்ற நமக்கு அப்படிப்பட்ட சக்தி கொடுக்கப்படவில்லை. எந்த மந்திரவாதிக்கும் அப்படி இல்லை, எந்த மந்திரத்துக்கும் அப்படி இல்லை. தௌஹீத் ஜமாத் நிலைப்பாடை எடுத்து நபிகள் நாயகத்திற்கு சூனியம் செய்யப்பட்டதாக வருகின்ற அந்த தகவல் எல்லாம்
பொய்யானது என்பதை நாம் நிறுவி இருக்கின்றோம். அது மட்டுமல்லாம இந்த பில்லி சூனியம் என்பது ஒரு பித்தராட்டம் தான் என்ற ஒரு தலைப்பிலையும் கூட ஒரு புத்தகம் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம கடந்த வருடத்திற்கு முந்தைய வருடம் ரமதானுடைய அந்த மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் மௌலவி செய்லாபின் அவர்கள் தமிழ்நாட்டு ஜமாத்தினுடைய தலைமையகத்தில் இருந்து கொண்டு சூனியத்தினுடைய அந்த நிலைப்பாடுகளை தெளிவாக விளக்கி சொல்லி இருக்கிறார்கள். இது அனைவரை யாரும் முறியடிக்க முடியாத அளவிற்கு ஒரு ஊர்ஜிதமான ஒரு விஷயமா இருக்கிறது. 50 லட்சம் பரிசு கூட அறிவித்தார்கள் அல்லவா? அதுக்கு நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செய்வது அல்ல. அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் போது நம்ம எந்த ஒரு பெருமானமும் இல்ல. நபிகள் நாயகத்தையும் உங்களால் முடக்க செய்ய முடியும்னா நமக்கு செய்ய பார்க்கலாம். சிறியவர்களாக இருக்கின்ற அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒரு பெருமானமும் இல்லாத நமக்கு நீங்க செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம். சவால் விடப்பட்டது. ஒரு மணிவண்ணம் வந்தான். அதே விதமாக திருப்பூரில் இருந்து அவர் பேர் என்ன, தீன் வந்தாரு. அவங்களுக்கு தீன ஆகி அனுப்பிவிட்டாங்களா இல்லையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியாக அந்த சூனியக்காரர்கள் அனைவரும் முகத்தில் கரியை பூசிக்கொண்டு தோல்வி அடைந்து விட்டதை நாம் பார்க்கலாம். இப்ப அந்த சூனியம் எந்த அளவுக்கு பலிச்சது? நல்லா பேசிக் கொண்டிருக்கிறார். சூனியம் இந்த அளவுக்கு பலித்திருக்கிறது என்றால் இப்ப என்ன, திடீர்னு வந்தாங்க, ஆரம்ப 4 நாள் பேசுறாங்க. அந்த ஒரு டச்சு இல்லாத காரணத்தினால் இது எப்படிப்பட்டது, இந்த பேச்சுக்கலை என்பது எப்படிப்பட்டதுன்னா அந்த டச்சிலேயே இருக்கணும். டச்சிலேயே இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய மேதைகளா இருந்தாலும் அதை அப்படியே கண்டி பண்ண முடியும். அது கொஞ்சம் டச் இல்லாம இருந்தாங்க. வேறு விதத்துல அவங்களுடைய அந்த இதுகள் அவங்களுடைய வியாபாரம் போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டும் என்ற காரணத்தினால கொஞ்சம் அந்த உடல் ரீதியாக சில குறைபாடுகள் ஏற்பட்டது. 4 நாள் வந்தாங்களா, பேசுறாங்க. அது அவங்களால உடல் குறைவு ஏற்பட்ட காரணத்தினால் அவ்வளவுதான் முடிந்து விட்டது. அந்த சூனியம் பறித்து விட்டது. சூனியம் இந்த அளவு பறிச்சுன்னா 2 நாள் லீவ் எடுத்தாங்க. அதுக்கடுத்து 4 நாள் கண்டி பண்ணிட்டு இப்ப யாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுல யார் பேசுறாங்க? அவர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இந்த விதமாக இதெல்லாம் பொய் என்று 100க்கு 100%, 100க்கு 1000% நிரூபிக்கப்பட்டதா இருக்கிறது. சரி, பிஜேபி தான் செய்ய முடியல. இன்னும் மாவட்ட நிர்வாகிகள் இருந்தாங்க, உங்களுக்கு செஞ்சாங்க. பக்கத்துல பாருங்க, நல்லா உட்கார்ந்து செயலாளர், மாவட்ட செயலாளர், நீங்க நிர்வாகத்தில் இருந்தீங்கல்ல, பாருங்க. அப்ப அந்த அடிப்படையில மற்ற நிர்வாகிகளும் இங்க இருப்பாங்க. சரியா? நிசாம் இருக்கிறாரா? பாருங்க, எதுவும் நடக்கல. இந்த விதமாக அதெல்லாம் பொய்யானது என்பதற்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆதாரமா இருக்கிறதா இல்லையா? அந்த விதமாக அதுல ஆய்வு செய்து அது தப்பு என்று எப்படி ஒரு நிரூபிக்கப்பட்டதோ அதே விதமாகத்தான் இப்ப நான் சொன்ன பாருங்க ஒரு செய்தி. நபிகள் நாயகம் சிறுநாயகத்துல இருந்தாங்களா, திடீர்னு வந்தாங்களா, அவங்களுடைய இதயம் விளக்கப்பட்டதா, அதை பார்த்த பிள்ளைங்களாம் நேரம் ஓடி போய் சொன்னாங்களா, அவங்களுடைய இதயம் கருவப்பட்டதா, சைத்தானுடைய ஒரு பங்கு அப்புறப்படுத்தப்பட்டதா என்ற இந்த தகவலையும் தௌஹீத் ஜமாத் குர்ஆன் ஹதீஸை முன்வைத்து ஒரு மாறுபாடான நிலைப்பாடை எடுத்திருக்கிறது. என்ன நிலைப்பாடு கேட்டா, இது இதனுடைய அறிவிப்பாளர்கள் எல்லாமே கரெக்டா இருக்கிறாங்க. கரெக்டா இருந்தாலும் குர்ஆனுடைய செய்திகளோடும் நபிகள் நாயகம் சொன்ன ஆதாரப்பூர்வமான அந்த தகவலோடும் சிறுபிராயத்தில் இருக்கும்போது நபிகள் நாயகத்தினுடைய அந்த இதயம் விளக்கப்பட்டது என்று வரக்கூடிய தகவல் அது ஆதாரப்பூர்வமானது அல்ல. அதில் பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது என்ற அடிப்படையில் அதை நாம் நிறுத்தி வைத்திருக்கின்றோம். என்ன அடிப்படையில பாருங்க, முதல்ல பாருங்க. இப்ப இந்த செய்தி பாருங்க, இந்த செய்தி நபிகள் நாயகம் சொன்னதா வரல. ரசூலுல்லாஹ் சுப்ராயத்துல இருக்கும்போது 2 வயசா இருக்கும்போது 4 வயசா இருக்கும்போது என்னை ஜிப்ரீல் வந்தாங்க, இதயம் விளக்கப்பட்டது, சைத்தானுடைய பங்கு நீக்கப்பட்டது என்ற விதத்திலே நபிகள் நாயகமே நேரடியா சொல்லி இருப்பார்கள் என்றால் அதை நம்ம ஒத்துக்கலாம். இப்ப இதயம் விளக்கப்பட்ட இந்த தகவல் நடக்கவே இல்லைன்னு நடந்துச்சு. நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. அது எப்ப தெரியுமா? மேராஜுக்கு போவதற்கு முந்தி நடந்திருக்கிறது. சஹீஹுல் புகாரில 3207வது செய்தியை எடுத்து பாருங்க. 3207 அந்த நம்பர்ல எடுத்து பாருங்க. நபிகள் நாயகம் அந்த சம்பவத்தை நேரடியா சொல்றாங்க. அந்த சம்பவத்தை 2 பெரிய சஹாபிகள் அறிவிக்கிறாங்க. மாலிக் இப்னு ஸஅத் அவர்களும் இன்னொரு சஹாபியும் 2 பேர் சேர்ந்து கொண்டு நபிகள் நாயகம் நேரடியா சொல்றாங்க. மக்கால படுத்திருந்தா காலத்துள்ளாவுக்கு அல்லாமையில இருந்தனா திடீரென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களா, இதயம் விளக்கப்பட்டதா, அது அந்த சம்பவத்துல மேராஜுடைய அந்த சம்பவத்துல நாம தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த விதமாக நபிகள் நாயகம் அதை டைரக்டா சொல்றாங்க. என் இதயம் விளக்கப்பட்டது, அதற்கு அடுத்து அது தூய்மைப்படுத்தப்படுகிறது. அங்கிருந்து என்னை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொண்டு சென்றார்கள்.
பைத்துல் முகத்தஸ் கொண்டு போனாங்க. அங்கிருந்து 7 வானங்களுக்கு அப்பால் கொண்டு போனாங்க. சொர்க்கத்தை பார்த்து நரகத்தை பார்த்து அதெல்லாம் நேரடியா சொல்றாங்க. இப்ப இந்த தகவல்ல நேரடியா வருது. இந்த தகவலை யார் அறிவிக்கிறாங்க? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அனஸ் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் தூதரா நியமிக்கப்பட்ட பிறகு பிறந்தவங்க. நபிகள் நாயகம் சிறுபிராயத்துல இருக்கும்போது அல்ல, 40 வயசு கழிந்து அவங்க நபியா ஆவறாங்க பாருங்க. நபியா ஆன பிறகுதான் அவங்கள பிறக்கிறாங்க. நபியா ஆன பிறகு பிறக்கக்கூடியவர்கள் அவங்க அந்த சம்பவம், அதாவது 40 வருஷத்துக்கு முந்தி உள்ள செய்தியை எப்படி அறிவிக்க முடியும்? சிந்திக்கிறோமா இல்லையா? 40 வருஷத்துக்கு முந்தி உள்ள செய்தியை அவங்க டைரக்டா சொல்றாங்க. சொல்லாத மாதிரி இருந்தாங்களா, படையெடுப்பு இருந்தாங்களா, திடீர் வந்தாங்களா, கடத்துறாங்களா, இதயத்தை பிறந்தாங்களா என்ற விதத்தில் அறிவிக்கிறார்கள். இது அந்த விதமா வர முடியாது என்று நாம் இல்ல, ஹதீஸ்களை ஆய்வாளர்களை இதை சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். எனக்கு இது அனுசரிக்கிறார்கள் என்றால் அவங்க 40 வருஷத்துக்கு முந்தி உள்ள, அவங்க பிறப்பதுக்கு முந்தி 40 வருஷத்துக்கு முந்தி நடந்த அந்த சம்பவத்தை எப்படி அவர்கள் அறிவிக்க முடியும்? ஒரு விஷயம். அதற்கு அடுத்து என்ன? இரண்டாவது என்ன? நபிகள் நாயகம் இதை டைரக்டா சொல்ல, அவங்கள நம்ம நேரடியா பார்த்த மாதிரியாக அறிவிப்பதாக வருகிறது. அதற்கு அடுத்து பாருங்க, ஆதாரபூர்வமான அந்த தகவல்கள்ல ஹலீமத்து சாதியாவிடத்துல நபிகள் நாயகம் பால் குடிச்சாங்க. பால் குடிச்சு அதற்கு அடுத்து என்னாச்சு? சிறுபிராயத்துல இருக்கும் போது அந்த பால் குடிய மரக்கடிக்க செய்வாங்க இல்லையா? மரக்கடிச்ச உடனே தாயிடத்துல கொண்டாந்து ஒப்படைத்து விட்டார்கள். ஆமினாவிடத்துல உடனடியாக கொண்டாந்து சிறுபிராயத்துல இருக்கும்போது 2 வயசுல நாங்க பிள்ளைகளோடு விளையாடுற அளவுக்கு வயசு அது. அந்த மாதிரி வயசு இல்லை. 1.5 வயசு 2 வயசுங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கபடி விளையாடுற வயசா, கிரிக்கெட் விளையாடுற அது அந்த மாதிரியான வயசு கிடையாது. ஓடி பிடிச்சி 4 பிள்ளைங்களோடு விளையாடக்கூடிய அளவுக்கு அல்ல. அந்த 2 வயசு என்பதெல்லாம் 4 சோதுக்குள்ள பிள்ளைங்க வீட்டுக்குள்ள விளையாடக்கூடிய வயசு. அந்த வயசுல நபிகள் நாயகம் வெளியே போய் தெருவில் போய் விளையாடினாங்கிறது இது சரியானது அல்ல. ஆதாரபூர்வமான தகவல்கள் அவர்கள் பால்குடி மறந்த உடனே அந்த பால்குடி 2 வருஷம் அந்த அன்றைய காலகட்டத்தில் இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல அதை எடுத்து சொல்கிறார். 2 வருஷம் முடிஞ்ச உடனே கொண்டாந்து ஒப்படைத்து விட்டார்கள் என்றுதான் ஆதாரபூர்வமானதாக இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னு கேட்டா அவங்க 4 வருஷம் 5 வருஷத்தினுடைய பிள்ளையா இருக்கும்போது விளையாடினாங்க என்ற விதத்துல வருகிறது. அது எப்படிங்க ஆதாரபூர்வமானதாக இருக்க முடியும்? இது 3வது. 4வது ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டா இதுக்கு விடையே கிடைக்க மாட்டேங்குது. நபிகள் நாயகம் இருக்கிறாங்க, திடீர்னு வர்றாங்க, வந்தவங்க ஜிப்ரீல் தான் என்று சொல்லி அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஹிராவில் இருந்தாங்க, 40 வயசாகி அந்த சமயத்திலே அவங்களுக்கு தெரிய வந்துட்டு போனவங்க யாரு, அந்த சம்பவம் தான் அவங்களுக்கு சொல்லுவோம். சில இன்னொரு 1 நாள் 2 நாள்லயே வந்துடும். அப்ப ஹிராவில் வந்தவங்களே யாரு, அந்த பெரிய தோட்டத்தில் வந்தாங்க, பயந்து போறாங்க, நேரம் மனைவி இடத்துல வருகிறார்கள். இதான் வந்த ஒரு ஹிராவில் 40 வயசுல இருக்கும் போதே தெரிந்து கொள்ளாதவர்கள் 4 வயசுல இருக்கும்போது இவங்கதான் ஜிப்ரீல் வந்தாரு, அடுத்தாரு போனாரு, எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஒன்று. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜிப்ரீல் வந்ததாக நபிகள் நாயகத்தை விட அந்த பிள்ளைங்க தான் சொல்றாங்க. ஜிப்ரீல் வந்தாங்களா, அவன் கொன்று விட்டார்கள் முகம்மதை. இப்ப வந்தது ஜிப்ரீல் தான், அந்த மக்களுக்கு எப்படி தெரியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டுல இருக்கிறாங்க. எப்ப தூதரா ஆன பிறகு வஹியெல்லாம் வருகிற அந்த சமயத்துல மதீனாவுல தன்னுடைய வீட்டுல இருக்கிறார்கள். வீட்டுல இருக்கும் போது ஆயிஷா கூட இருக்கிறாங்க. ஜிப்ரீல் வந்தது ஆயிஷாவுக்கு தெரியும். ஜிப்ரீல் வந்தது ஆயிஷாவுக்கு தெரியல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி ஜிப்ரீல் வந்திருக்காங்க, உங்களுக்கு சலாம் சொல்றாங்க. ஆயிஷா சொல்றாங்க, அவருக்கும் நீங்க சலாம் சொல்லுங்க. இப்ப நேரடியா ரசூலுல்லாஹ் பார்க்க முடியாது, ஜிப்ரீல பார்க்க முடியாது. அப்ப ஜிப்ரீல் என்பவர்கள் வானவர்களுடைய தலைவர். அவங்க இந்த பிள்ளைகளை எப்படி பார்த்து விட்டார்கள்? சரி, மனிதருடைய தோற்றத்திலே வந்திருக்கட்டுமே, கொலைக்காரர் கொன்று விட்டார் என்று தானே சொல்லியிருக்கணும். ஜிப்ரீல் வந்தார் என்று சொல்லி எப்படி சொல்லலாம் என்ற விதத்திலையும் கூட இந்த சந்தேகத்துக்கு எப்பவும் பார்க்க சத்தியமா இருக்கும்னா சந்தேகத்துக்கு பதில் கிடைக்கும். அங்கே பதில் கிடைக்க மாட்டேங்குது என்ற அடிப்படையில் இது எப்படி ஆதாரபூர்வமானதாக இருக்கும் என்று நவீனமாக்குவது அது இது ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயம் இல்லை என்று சொல்றது. இது மட்டும் காரணம் இல்லை. இது வச்சு என்ன நான் சொன்னேன், அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் நேரடியாக அறிவிக்கிற ஒண்ணு. 2வது, அவர்கள் பிறந்து 40 வருஷம் கழிச்சு பிறந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை அறிவிக்கிறாங்க. 2. 3வது, ஹலீமா சாதியா பால் முடிஞ்ச உடனே தாயிடத்துல ஒப்படைத்து விட்டார்கள். ஆமினா அம்மாவிடத்துல அம்மாவிடத்துல ஒப்படைக்கப்பட்ட அந்த பிள்ளைக்கு நடந்தது எப்படி ஹலீமா சாதியாரிடத்துல இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு வருகிறது. அது எப்படி? 4வதாக என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளைங்க எல்லாம் ஜிப்ரீல் தான் வந்தாரு ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி தெரியும்? அதே விதமா அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி தெரியும்? கூட விளையாடி கொண்டிருந்தார்களே, இந்த மாதிரியான சந்தேகம் இதோட கூட சேர்த்து இதோட ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. என்ன கேட்டீங்கன்னா,
ஆதாரப்பூர்வமான தகவல்கள் வரக்கூடிய அந்த செய்திக்கு மாற்றமா இருக்கிறது. என்ன செய்தி கேட்டா, இது ஒரு சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஆன பிறகு மதீனாவுல நடக்கக்கூடிய சம்பவம் இது. ஆயிஷாவுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அங்கதான் அவர்கள் தங்க வேண்டும் அந்த இரவில். வந்தவங்க என்னாச்சுன்னு கேட்டா, கொஞ்ச நேரத்தில் அவசரமா வெளியே போயிட்டாங்க. வந்தாங்க தங்க வேண்டும் என்பதற்காக, இரவை கழிக்க வேண்டும் என்பதற்காக வந்தவங்க வந்த நேரத்தில் அவசரமா வெளியே போயிட்டாங்க. போன உடனே இது ஆயிஷாவுக்கு பிடிக்கல. இது வந்தாங்க நிறைய வேலைகளுக்கு மத்தியில வர்றாங்க, வந்துட்டு வெளியே போயிட்டாங்களே, சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்களே என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சுங்கிறத விட ரோசம் வந்துச்சு, அவ்வளவுதான் சொல்லணும். ஏன்னா யகாருன்ற வார்த்தை எங்க வருகிறது, அதுக்கு அதான் நேரடி அர்த்தம். அப்ப அந்த அடிப்படையில் என்னாச்சுன்னு கேட்டா, போனாங்க சொல்ல போனாங்களா, என்ன வேலைக்காக போனாங்கன்னு தெரியல. போய் அந்த வேலையை முடிச்சுட்டு மீண்டும் வர்றாங்க, அவசரமா கொஞ்ச நேரத்திலே வர்றாங்க. அந்த உடனே பார்த்தா இவங்க முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. முகத்தை திருப்பிட்டு சரியா பேச கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வழக்கமா வரும்போது வரவேற்கிறது, வாங்க விடுறது, சாப்பிடுறீங்களாங்கிறது இதெல்லாம் எதுவுமே வர மாட்டேங்குது. போயிட்டு வெளியே வந்தாங்க, வெளியே போயிட்டு உள்ள வந்தாங்க இல்லையா, அப்போ உடனே ரசூலுல்லாஹ் தான் புரிஞ்சுக்குவாங்க. அவ்வளோ எவ்வளவு டென்ஷன் மிக்க வேலையா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அதெல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு அவன் பலவீனம் அதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. புரிஞ்சு நடக்கிறதா அது கணவன் மனைவிக்கு இடையில உள்ள முகப்பத்து. அது அல்லாம இவர் இப்படி அவர் அப்படி முகத்தை திருப்பிக்கிட்டாரு, அது உண்மையான முகப்பத்தா சிந்தி பார்க்கணும். இப்படி வந்தாங்களா, வந்த உடனே ரசூலுல்லாஹ் ஆரம்பிக்கிறாங்க. வந்த உடனே இவங்க முகத்தை திருப்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறாங்க கோவத்தோட. ரசூலுல்லாஹ் இதெல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு மாலக்கியா ஆயிஷே உனக்கு என்ன ஆயிடுச்சு, ஏன் பேச மாட்டேங்குது அப்படின்னு அவங்க எதுவும் பேச வரல. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அதிருப்தி கோவம் வந்துருச்சோ, ரோசம் வந்துருச்சோ என்று இதுல கேட்கிறாங்க. பப்பொழுது உடனே மாறி ஆமா ஆமா, ஓ நீங்க எப்படிப்பட்டவர்கள், இவ்வளவு பெரிய உயர்ந்தவர்கள் எனக்கு கிடைத்திருக்கிறீர்கள், என்ன மாதிரியான இளமை பட்டத்தில் உள்ளவர்கள் உனக்கு கிடைத்திருக்கிறார்கள், இப்படிப்பட்ட என்னை கவனிக்கிறதுக்கு பதிலாக வந்தீங்க, வந்த வேகத்துல வெளியே போறீங்க, சொல்லாம கொள்ளாம போறீங்க, உள்ள வர்றீங்க, இது எப்படி கோவம் வராம என்ன ஆகும் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. சொன்ன உடனே என்னாச்சு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓ அக்கது ஜாகி ஷைத்தானுக்கு உன் ஷைத்தான் கூட வந்துட்டான். ரசூலுல்லாஹ் அந்த ரோசத்தை அந்த கோவத்தை பார்த்து, ஓஹோ அந்த ஷைத்தான் உன் ஷைத்தான் கூட வந்தானோ என்று கேட்ட உடனே உடனே பாருங்க எப்படி கூலாக்குறாங்கன்னு சொல்லி, அது சூடா இருந்ததுக்கு இவங்க தூக்கி நான் கூட ஆயிஷா ஆயாவும் என்ன அப்படிங்கிறது கேட்காம இது பண்ணாம இன்னைக்கு நம்மளால அப்படிதானே உள்ள போன உடனே அங்கோட இங்க ஒண்ணு என்று சொல்லி அப்படி இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனதோ என்னாச்சோ அப்படின்னு கேட்ட உடனே ஆமான உடனே சைத்தான் வந்தானோ என்று சொன்ன உடனே அந்த கோபம் அப்படியே அடங்கிடுச்சு, அந்த ரோசம் போச்சு. உடனே பாருங்க அக்கா யார் சொல்லலாம், அவன் மழைய சைத்தான், அல்லாஹ்வுடைய தூதரே நான் உங்கள் மனைவி என்கிட்ட சைத்தானான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதராக உங்களுடைய மனைவியா இருக்கிறேன், என்கிட்ட சைத்தான் வருவானா அப்படின்னு கேட்ட உடனே நான் ஆமா வருவான் சைத்தான் இருக்கிறான் என்று சொல்றாங்க. இன்சாரி அப்ப ஏன் கூட சைத்தானா, எல்லா மனிதர்களிடத்திலையும் சைத்தான் இருக்கிறானா கேட்கும்போது, நான் எல்லா மனிதருக்கும் தனித்தனியாக சைத்தான்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சரியா, அந்த சோதனைகளை நேர்வழி எதுங்கிறது இன்னைக்கு பயான்ல நம்ம சொன்ன பாருங்க, சும்மாவுடைய பயான்ல ஒரு ஆண் நம்மிடத்துல இருக்கும், இறை அச்சம் இருக்கும் என்று சொன்ன சைத்தான் வரங்க ஓடுவான். அப்படி அனைவருக்கும் சோதனையாக ஒவ்வொரு சைத்தான்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசவாசத்துக்கு பின்னால போறியா, மறுமைக்காக நீ வரலையா என்ற அடிப்படையில் எல்லாம் சோதிக்கின்றார். அப்ப அந்த அடிப்படையில ஆயிஷா சொல்றாங்க, ஏன் கூட சைத்தான், ஆமா எல்லா மனிதர்களிடத்திலையும் சைத்தான் இருக்கிறான் ஆமா என்று சொல்றாங்க. உடனே பாருங்க, யார சொல்லலாம் அல்லாஹ்வுடைய தூதரே உங்களிடத்திலையும் சைத்தான் இருக்கிறானா அப்படின்னு கேள்வி வருது. அப்புறம் சொல்றாங்க, நான் என்கிட்ட சைத்தான் இருக்கிறான், ஆனா நானும் அப்படி மாதிரி மனிதர் இல்லையா, மனிதராக இருக்கின்ற காரணத்தினால், மனித தூதராக இருக்கின்ற காரணத்தினால் என் கூடதான் சைத்தான் இருக்கிறான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலாக்கின் ரப்பி ஆனனி அலைஹி, இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு அவனுக்கு எதிராக உதவி செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஒரு உதவி எனக்கு இருக்கிறது. அத்தா அஸ்லம, அவன் பெருசா என்னை ஒன்னும் வழிகெடுத்த முடியாது, என்ன எனக்கு உதவி செய்திருக்கிறானா என்ன அர்த்தம் தெரியுமா? நேற்று நம்ம சொன்னோம் இல்ல, நான் உங்களை மாதிரி அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கிறேன்.
வழிகாட்டியா இருக்கிற காரணத்தினால், வஹீயுடைய தொடர்பு இருக்கிற காரணத்தினால் ஷைத்தானுக்கு பின்னால போயிட்டாலும் போகக்கூடாது, உடனே வஹீ வந்துடும். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய அந்த எண்ணங்களை திசை திருப்பி விடுவார், சீராக்கி விடுவான். அவங்களுடைய அந்த வாழ்க்கையில உள்ள அந்த தப்பை சீர்படுத்தி விடுவான். எத்தனையோ நடக்குதா இல்லையா? நபிகள் நாயகம் பெருமவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமவர்களோடு பேசி பேச்சுவார்த்தை என்ன, முஹம்மதே நீங்க சொல்ற கொள்கை எல்லாமே கரெக்டா இருக்கிறது, ரொம்ப உச்ச நிலையில இருக்கிறது. என்ன நமக்கு இடிக்குதுன்னு கேட்டா, நீங்க நம்மளோட வேலை செஞ்ச அடிமைகளையும் நம்மளையும் எஜமானர்கள் நம்ம எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கிற நம்மளையும் தாழ்ந்த நிலையில உள்ள அந்த அடிமைகளையும் எல்லாரையும் ஒரே வரிசையில நிறுத்துறீங்களே, ஒரே சபையில அமர வைத்து விடுறீங்களே, இதை மட்டும் கொஞ்சம் நீங்க மாத்துங்க. நமக்கு வேற சபை, அவங்களுக்கு வேற சபை, நமக்கு தூதராறீங்க அவங்களுக்கு தூதராறீங்க, அது பிரச்சனை இல்லை. சபையை மாத்திருங்க, நமக்கு வேற பயணம் பண்ணுங்க அவங்களுக்கு வேற பயணம் பண்ணுங்க என்ற விதத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகத்துக்கு என்ன வருது, என்ன விட்டு பிடிச்சா என்ன, விட்டு பிடிச்சா என்ன என்று அவர்கள் எண்ணி கொண்டிருக்கும் போது, அப்ப அவர்கள் அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது பார்வை இழந்த ஒரு சஹாபி வர்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து எல்லாரோட ரசூலுக்கு சலாம் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல, நீ வரக்கூடாதுங்கிறத பஞ்சாயத்து, கரெக்டா வெண்ண வரும்போது தாலி வணங்குற மாதிரி நீங்கள் உள்ள வருகிறீர்களே என்ற அடிப்படையிலே நபிகள் நாயகம் கடுகெடுத்தார்கள். அல்லாஹ் பிடிச்சதா, அல்லாஹ் பிடிக்கல. உடனே குர்ஆன்ல வசனம் இருக்குதா இல்லையா? 80வது அத்தியாயத்தினுடைய துவக்கமே என்ன? அபஸ கடுகெடுத்தார், தவல்லா முகத்தை திருப்பிக் கொண்டார், அஞ்சாவுல் ஆமா ஒரு குருடர் இவரிடத்தில் வந்த காரணத்தினால், அம்மா மனிஸ்தகனா பந்தலஹு தஸத்தா யார் விலகி போவானோ அவனுக்கு நீங்க வெளியே போய் சொல்லுவீங்க, யார் வந்து உள்ள வர்றாங்களோ அவர்களை பார்த்து முகத்தை திருப்புவீங்களா? எப்படி நீங்கள் செய்யலாம்? எப்படி உங்களிடத்துல பாகுபாடு வரலாம்? அவன் வர்றானா முழுசா 100% ஏத்துக்கிட்டு உள்ள வரணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணுவதற்கு நீ யார்? இது உங்களுடைய தீனா அத சொன்னா இல்லையா? அப்படி இதான் அந்த சைத்தானுடைய அந்த எண்ணத்தை நோக்கி போகும்போது உடனே அங்க ஒரு பொட்டு விழும். பொட்டு விழுந்து அவர்கள் வந்து சீர்படுத்தப்படுவார்கள். அதான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, வலாக்கின் ரப்பி ஆனனி அலைஹி, அல்லாஹ் என்னை சைத்தான் வச்சிருக்கான், இருந்தாலும் அவன் வந்து பெருசா என்னை வழிகெடுத்த முடியாது, எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சொல்லல, தூண்டி எடுத்து ஒரு வழியை போட்டு விட்டார்கள், என்னுடைய இதயம் கழுவப்பட்டு விட்டது, எனக்கு ஆசாபாசம் எல்லாம் கிடையாது, சைத்தான் எனக்கு ஒண்ணும் பண்ண அந்த சொல்ல. அவங்க சொன்னது என்ன, அல்லாஹ் எனக்கு உதவி புரிந்திருக்கிறான், ஹத்தாசிரம அதிகமா அவனுடைய பாச்சாங்கு என்னிடத்துல பலிக்காது என்ற விதத்தில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். இப்ப இந்த செய்திக்கு நேர்மாற்றமாக அது வருது. இந்த செய்தி என்ன வருது, ஒவ்வொரு மனிதரோடும் சைத்தான் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரோடும் சைத்தான் இருக்கிறான். சைத்தான் இருந்தால் அவனுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கிறோமா இல்லையா? வாய்ப்பு இல்லாம அல்லாஹ் யாருக்கும் வந்து வாய்ப்பு இல்லாத நிலைக்கு அல்லாஹ் ஆளாக்க மாட்டான். மனிதனுக்கு எப்படி நன்மையை செய்யக்கூடிய தீமையை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ, சைத்தானுக்கு வழிகெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அங்கேயே ஆதமுக்கு பணியுமாறு சொல்லும் போது, ஆதமுக்கு நான் பணிய மாட்டேன் என்று அவன் மறுத்தான் பாருங்க. அந்த சமயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொன்னா, ஃபக்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக ரஜீம், இங்கிருந்து வெளியே போயிரு, என் கட்டளைக்கு நீ கட்டுப்படவில்லை சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான், அல்லாஹ் கொஞ்சம் அவகாசத்தை கொடு, ரப்பி அர்தினி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் நாள் வரைக்கும் எனக்கு அவகாசத்தை கொடு, உன்னுடைய அடியார்களை நான் வழியெடுத்து காட்டுறேன். சரி, அடுத்து வழியெடுத்து பார்க்கலாம். என்னுடைய கரெக்டான நேர்வழியில உள்ளவர்கள், தன்னுடைய எண்ணங்களை பக்குவப்படுத்திக் கொண்டவர்கள், சீர்படுத்திக் கொண்டவர்கள் இடத்துல உன் பார்க்காங்க பலிக்காது. இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், இறைவா உன்னுடைய அந்த தூய்மையான அந்த எண்ணத்திலே இருக்கிறார்களே, இஹ்லாஸோடு இருக்கிறார்களே, அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவனே ஒத்துக்கொண்டான். அப்ப அப்படிப்பட்ட அந்த இஹ்லாஸ் ரசூலுல்லாஹ்விடத்துல இருந்த காரணத்தினால்தான் சைத்தானுடைய பாச்சாங்க பலிக்காதே தவிர, அது அல்லாம அவங்களுடைய அந்த இதயத்தினுடைய பகுதியிலிருந்து எடுத்து அந்த ஆசாபாசங்கள் வெளியே தூக்கி வீசப்பட்ட காரணத்தினால் என்று நாம் முடிவு செய்கிறோமே, இது தப்பு என்று இப்படியான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறது. எல்லா மனிதர்களோடும் சைத்தான் இருக்கிற மாதிரி நபிகள் நாயகத்தோடும் சைத்தான் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூலே இதை சொல்கிறார்கள். இது சஹீஹ் முஸ்லிம்ல தமிழகத்திலே நீங்க பார்க்கலாம் 5422வது இந்த செய்தி இடம்பெறுகிறது. இப்ப இதுல பாருங்க, அதே விதமாக பாருங்க, இந்த செய்தி வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகத்தினுடைய அந்த இதயம் சிறுபிராயத்தில் விளக்கப்பட்டது. இன்னொரு குர்ஆனுடைய வசனத்தோடும் முரண்படுகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னா ஜஅல்னா மஅல் அர்தி ஸீனத்தன் லஹா, இந்த உலகத்திலே உள்ள அனைத்தையும் அலங்காரம் மிக்கதாக
பார்த்தா எல்லாரும் உலகத்துக்கு பின்னால போனோங்கிற மாதிரியான எண்ணம் வர்ற மாதிரி தான் அலங்காரம் மிக்கதாக இதை ஒரு சீனத்தாக இந்த உலகமும் உலகத்தில் உள்ளதையும் நாம் ஆக்கி இருக்கிறோம். ஆக்கி ஏன் வச்சிருக்கிறோம் தெரியுமா? லினபுலுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. இந்த சீனத்தை புறந்தள்ளிவிட்டு இந்த அலங்காரத்துக்கு பின்னால போவாம என்னுடைய நன்மையான அந்த காரியங்களை ஏன் மார்க்கத்தை நோக்கி மறுமையை நோக்கி வரக்கூடியவர்கள் யார் சோதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் சொல்றோம். இப்ப பொதுவா பாருங்க, ஒரு சீனத்தா அலங்காரமா இருக்கக்கூடிய அந்த நிலையில இருந்து அதுக்கு பின்னால் தன்னுடைய அந்த மனதை அலைப்பாய விடாமல் அதை விட்டு மீண்டு மறுமையை நோக்கி போறது ஒரு சோதனை வெற்றியா? அந்த ஒரு ஆசாவாசமே இல்லை, எந்த அலங்காரமும் இவருக்கு தேவையில்லை என்ற நிலையிலே இருந்து கரெக்டா இருந்தாங்கிறது ஒரு உயர்ந்த நிலையாக. எதுல உயர்ந்த நிலை? தப்பு செய்வதற்குரிய வாய்ப்பு இருந்து தப்பு செய்யாம இருக்கிறாங்க, அதனால உயர்ந்த நிலை. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பதற்கு பதிலாக இந்த செய்தி என்ன சொல்லுது? சின்னதிலே அவங்க ஆசபாசங்கள்லாம் தூக்கி எழுதப்பட்டு விட்டது, அவங்க உலக பின்னால் போக முடியாது என்ற அடிப்படையில் இருந்து அவங்க உயர்ந்த நிலையை அடைந்து விட்டார்கள். அது அல்ல சாதனை. எல்லா வாய்ப்பும் இருந்தும் அலங்காரம் இருந்தும் நம்ம மாதிரி ஆசாபாசம் இருந்தும் நீ அதுக்கு பின்னால போயிட்ட. உன்னை மாதிரி ஆசாபாசம் உள்ள நான் அதுக்கு பின்னால போனேன்னா, நான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டேனா, நான் திரும்பினேனா, நான் கொள்ளை அடிச்சேனா, நான் கொலை செஞ்சேனா, நான் மது குடித்தேனா, இப்படி கேட்கறதானே உயர்ந்த நிலை. அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து அல்லாஹ் தான் சொன்னான், குல் லவ்ஷா அல்லாஹ் மா தரவுது அலைக்கும் வலா அத்ராக்கும் பிஹி ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹா ஃபலா தஅகிலூன். நபிகள் நாயகத்துடைய அந்த தூதுத்துவத்தின் மீது சந்தேகம் வந்த அந்த சமயத்துல அல்லாஹ் என்ன சொன்னா, 40 வருஷம் உங்கள்ட்ட நான் வாழ்ந்தேன்னா அதை சிரிச்சு பார்க்க மாட்டீங்களா? நீ செஞ்ச தப்பு நான் செஞ்சேனடா, அதானங்க அதுக்கு அர்த்தம். 40 வருஷம் உங்கள்ட்ட வாழ்ந்தேன்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? நீ செஞ்ச அந்த தப்பு நான் செஞ்சேனா? இப்ப அந்த தப்பு செய்வதற்குரிய வாய்ப்பு அங்க இருந்தால் தானே அதை சொல்ல முடியும். தப்பு செய்வதற்குரிய வாய்ப்பே இல்லாம ஒரு உதாரணம் உங்களிடத்துல சொல்கிறேன். அதாவது இதை நீங்க தப்பா நினைக்காதீங்க. சில விஷயத்துக்கு அப்படிதான் ஒருவனுக்கு ஆண்மை இருந்து அதை தன்னை காத்து கொண்டான், தன்னுடைய கற்பை காத்து கொண்டான் என்றால் அது பெருசு. ஆண்மையே இல்லை, ஆண்மையே இல்லாத நான் எந்த பொண்ணை அதை எடுத்து பார்த்துருப்பேனா அது உயர்ந்தது இல்லையா? அவன் அந்த ஒரு தேவையே இல்லாமல் இருக்கிறதே. பசி இல்லாம நான் சாப்பிட்டிருப்பேனாங்கிறது பெருசா, பசி இருந்தும் கூட நான் சாப்பிட பாருடா என்பது பெருசா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இது இத்தனை செய்திகளோடு முரண்படுகின்ற காரணத்தினால் இது இதை நம்ம நிறுத்தி வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறுபிராயத்திலேயே இதயம் பிளக்கப்பட்டு அவங்களுடைய அந்த இதயத்தை அறுத்து அதுல உள்ள அந்த ஷைத்தானுடைய பங்கு நீக்கப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய இந்த தகவல் என்பது குர்ஆனுடைய அந்த செய்திகளோடும் நபிகள் நாயகம் தன்னுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்தார்களே அதற்கு மாற்றமாக இருக்கிறது. அதே விதமாக ஆயிஷாவிடத்தில் சொன்னாங்களே எல்லாரிடத்திலும் ஷைத்தான் இருக்கு, ஏனிடையும் அதற்கு நேர்மாற்றமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த செய்தியை நாம் நிறுத்தி வைக்க வேண்டும் என்பது ஒரு நிலைப்பாடாக எடுத்திருக்கிறோம். இதை நாம ஏன் சொல்றோம் கேட்டீங்கன்னா, இப்ப நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்று புத்தகம் என்று எதெல்லாம் இருக்கிறதோ எல்லா புத்தகத்திலையும் இந்த செய்தி இடம்பெறுகிறது. எல்லா புத்தகத்திலையும் சிறுபிராயத்தில் இருக்கும்போது அவங்களுடைய இதயம் பிளக்கப்பட்டது என்பது மாதிரியான அந்த செய்தி இடம்பெறுகின்ற காரணத்தினால் இதை உங்களுடைய பார்வைக்கு தெளிவாக நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம். இது ஒரு பலவீனமான செய்திங்கிறதுல நாம் அந்த முடிவுல கரெக்டா இருக்கணும். அதுக்கு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே வளர்றாங்க. சசன் வந்துட வேண்டியதானே, ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அறிய வேண்டும் என்பதான இந்த தலைமுறையுடைய நோக்கம். வர்றாங்க, தன்னுடைய அந்த இளமை கட்டத்தை எல்லாம் அடைகிறார்கள். பொதுவாக இளமையினுடைய அந்த கட்டம் என்பது அந்த சமுதாயம் தத்தெழுந்த நிலையில இருந்தார்கள். இந்த தீமை அந்த சமுதாயத்தில் இல்லைங்கிறது என்று நாம் வித்தியாசப்படுத்த முடியாத அளவிற்கு எல்லா தீமைகளும் அந்த சமூகத்தில் மண்டி கிடந்தது. அப்படிப்பட்ட அந்த தீமையான அந்த காரியங்களை செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு இடையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த பெரிய தகப்பனாரோடு சேர்ந்து நன்மையான காரியங்களில் ஈடுபடுவாங்க. நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு ஒரு அமைப்பு இருந்திருக்கிறது. இன்னைக்கு நன்மையான காரியத்தில் நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் பேரை வைத்துக் கொண்டு எத்தனை சமூக ரீதியான பணிகளை செய்கின்றோம், மார்க்க ரீதியான பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமே, அந்த மாதிரி நபிகள் நாயகம் தூதராக நியமிக்கப்படுவதற்கு முன்னால் அவங்க சிறுபிராயத்தில் இருந்தார்களே, இளமையினுடைய அந்த ஆரம்ப கட்டங்களில், இளமையினுடைய அந்த மத்திய கட்டங்களில் இருந்தார்களே, அந்த சமயத்திலெல்லாம் அங்க ஒரு அமைப்பு இருந்திருக்கிறது. அந்த அமைப்பிற்கு 2 பேர் வருது. ஒன்னு ஹில்ஃபுல் ஃபுதூல்,
இன்னொன்னு ஹில்ஃபுல் முத்தையிபீன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஹில்ஃபுல் முத்தையிபீன் கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஹில்ஃபுல் முத்தையிபீன், ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற பேர்ல ரெண்டு ஒரு தமிழ்நாடு தவிர மாத்திரம் ஒண்ணு டிஎன்டி ஒண்ணுதானே. அந்த விதமாக ரெண்டு ஒரே அமைப்புக்கு ரெண்டு பேர் இருந்திருக்கிறது. அப்ப அந்த அமைப்புல சேர்ந்து கொண்டு நபிகள் நாயகம் நன்மையான காரியங்களா செய்திருக்கிறார்கள். சமூகத்திற்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்கள், அதே விதமா வந்து இந்த தீமைகளுக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ஏற்படுத்துறது என்று இன்னும் நன்மையான அதை வறிய நிலையில உள்ளவர்களுக்கு பொருளாதாரங்களை கொடுத்து உதவி செய்வது, அதே விதமாக பொதி சுமக்க முடியாம கஷ்டப்படுவார்களே அவர்களுடைய பொதிகளை சுமந்து கொள்வது, இந்த மாதிரி அவங்களுக்கு முதல் வகை வந்தது. வகை வந்த உடனே அவங்க பயந்து போய் ஆயிஷா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வரும்போது அவங்க ஆதரவு சொன்னாங்க. பாருங்க, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் வீணடிக்க மாட்டான். இன்னக தஸீலுர் ரஹீம, சொந்த பந்தங்களை இணைந்து வாழுகிறீர்கள். வதக்ஸிபுல் மாதூம, இல்லாதவர்களுக்காக நீங்க உழைக்கிறீங்க. தஹ்மீலுல் கல்ல, பொதி சுமக்க முடியாதவர்களுடைய அந்த சுமையை நீங்கள் சுமந்து கொள்வீர்கள். இந்த மாதிரி என்னெல்லாம் அவங்க சொன்னாங்களோ அந்த மாதிரி நன்மையான காரியங்களை செய்வதற்கென்று ஒரு அமைப்பு ஹில்ஃபுல் முத்தையிபீன், ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற பெயரில் இருந்திருக்கிறது. அதுல இணைந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நன்மையான சமூக ரீதியான அந்த பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். எவ்வளவு ஆர்வத்தோடு செஞ்சிருக்கிறாங்கன்றத நீங்க பார்க்கணும். அவங்க சொல்றாங்க பாருங்க, நபிகள் நாயகம் அவர்களே சொல்றதா வருது. இதுக்கு முந்தைய செய்தியில அண்ணன் சொல்றதா வருது. இப்ப இதுல வரக்கூடிய செய்தியில அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சம வயசு உள்ளவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்னிடத்திலே, ஷஹீது ஹில்ஃபல் முத்தையிபீன மஅ உம்மத்தி, என்னுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் அவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த ஹில்ஃபுல் முத்தையிபீன் என்ற அந்த அமைப்பில் இணைந்து நானும் பணியாற்றி இருக்கிறேன். வான குலாம், நான் சிறு பிராயத்திலே இருந்தேன். குலாம் என்றால் எதுக்கு சொல்றாங்க தெரியுமா? பருவ வயதை அடைவதற்கு முந்தைய அந்த கட்டம், பருவ வயதை அடையக்கூடிய அந்த கட்டம், அதற்கு முந்தைய கட்டம், அதுதான் வந்து குலாம் என்று சொல்வாங்க அந்த சிறு பிராயத்துல. இப்ப நம்ம வந்து சொன்னோம்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் 8 வயசு 10 வயசு 12 வயசு என்ற அந்த பிராயத்தில் இருக்கும்போது அந்த அமைப்பில் இருந்து கொண்டு நான் பணியாற்றி இருக்கிறேன். சமூக சேவைகளை நான் செய்திருக்கிறேன். அந்த பணிகள் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்றால், என்னிடத்தில் சிவப்பு ஒட்டகங்கள் இருப்பதை விட அதை நான் நேசித்திருக்கிறேன். என்னிடத்தில் சிவப்பு ஒட்டகங்கள் இருப்பதை விட எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும், அந்த மாதிரியான பணிகளை செய்யுது. இப்ப சிவப்பு ஒட்டகம்னா நீங்க ஏதோ அந்த ராயல் என்ஃபீல்டு அதை நினைச்சாதீங்க, பெரிய பென்ஸ் காரு, BMW காரு, அது எப்படி நம்ம கற்பனையில நினைக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதோ, நம்ம சாதாரண இன்னோவா போன உடனே என்ன ஜாலியான வண்டில அப்படிங்கிறவங்க நம்ம அந்த மாதிரி நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்படியாவது உயர்நிலையில இருக்கிறதே, அப்படிப்பட்ட அந்த வாகனங்கள் என்னிடத்தில் இருந்து நல்ல ஒரு பெரிய ஸ்டேட்டஸோடு மிடுக்கோடு நான் இருந்து செயல்படுவதை விட எனக்கு அங்கு இணைந்து கொண்டு அந்த ஏழை பாளையங்களுக்கு உதவி செய்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு அடுத்து அவங்களே அறிவிக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், இந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் ஹில்ஃபுல் முத்தையிபீன் என்பதெல்லாம் இஸ்லாம் வர்ற வரைக்கும் தான். இஸ்லாம் வந்தவர்கள் இஸ்லாமே எல்லா காரியங்களையும் இணைந்து கொண்டு செய்யக்கூடிய அடிப்படையில் இஸ்லாமே போதித்து விட்டது. எது சரி எது தப்பு, இப்படியாக நாம் இணைந்து பணியாற்றினோம் என்றால் மறுமையில எப்படிப்பட்ட கூலிகள் எல்லாம் இருக்கிறது. நம்மள செஞ்சோமா இல்லையா? தவறு மாத்தனுடைய நிறைய சொந்தங்கள் எல்லாம் அந்த வெள்ளம் வந்த அந்த சமயத்துல சென்னையில, காஞ்சிபுரத்துல, கடலூர்ல போன்ற பெரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த சமயத்துல, இப்ப சமீபத்தில் போன மாசம் இலங்கையில பெருத்த அளவுக்கு வெள்ளம் வந்த அந்த சமயத்துல அந்த சகோதரர்கள் போய் பணியாற்றினார்களே, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத என்ற அடிப்படையில் செஞ்சாங்களா? கடமையை செய் பலனை எதிர்பார் என்ற அடிப்படையில் செஞ்சாங்களா? எப்படி செஞ்சாங்க? கடமையை செய் பலனை எதிர்பார், இங்கே எதிர்பார்க்காத, ஆகிரத்தில் எதிர்பார், சொர்க்கத்தில் எதிர்பார் என்ற அடிப்படையில மக்களை வந்து மக்கள் வழிநடத்தப்பட்டு அந்த அடிப்படையில எத்தனை சொந்தங்கள், எத்தனை இளைஞர்கள், எத்தனை சிறிய நிலையில உள்ள அந்த பாலக நிலையில உள்ள அந்த குழந்தைகள் எல்லாம் இணைந்து கொண்டு பணியாற்றினார்கள். அப்படியாக இஸ்லாம் வந்த பிறகு இந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் ஹில்ஃபுல் முத்தையிபீன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன ஆச்சு? மொத்தமே இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய கருத்து இந்த பணிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு செய்கிறது. அதனால கொஞ்சமா வலியுறுத்துகிறது. ரத்த தான செய்திகள் அது சமூக பணி இல்லை, மார்க்கம் வலியுறுத்துகிறது. அதே விதமா இடஒதுக்கீடு போராடுறீங்களா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க, செய்யுங்க நீங்களும் இடஒதுக்கீடு. ஒரு அநீதி நடக்கிறது, அநீதி நடந்து நமக்கு என்ன ஆச்சு போயிடாதீங்க, அந்த அநீதிக்கு எதிராக நீங்கள் வந்து கிளர்ந்து எழுங்கள்.
அவங்களுடைய உரிமையை ஒருவன் பறிக்கிறானா அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக களம் காணுங்கள். இதெல்லாம் என்ன மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள். இப்ப நிவாரண பணிகள் தௌஹீத் முதலிடம் என்றால் தௌஹீதுக்கு தனி கொள்கை கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அதான் கொள்கை. இஸ்லாத்தின்படி நடக்க வேண்டும். இஸ்லாத்துக்கு மாற்றமா நடந்தால் இந்த ஜமாத்துக்கு புறம்பா அவர்கள் நடந்து விட்டார்கள் என்பதுதான் அர்த்தம். அந்த அடிப்படையில இஸ்லாம் அந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்று போச்சு என்று எடுத்து சொல்கிறார்கள். இது முஸ்னத் அஹ்மது ஹதீஸ் கிதாபுல 1567 1586 ரெண்டு இடங்களில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயமா பார்த்தீங்கன்னு கேட்டா காபத்துல்லாஹ் சிதிலம் அடைகிறது. காபத்துல்லாஹ் என்னாச்சு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி அதற்கு அடுத்து அப்படியே அது வந்த அந்த நிலையில என்ன ஆச்சுன்னு கேட்டா காலப்போக்கிலே பெரிய அளவுக்கு இன்னைக்கு மாதிரியான பெரிய பாதுகாப்பு உபகரணங்கள் கிடையாது. பாதுகாப்புக்குரிய அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் இல்லாத காரணத்தினால அந்த காபா ஆலயம் சீரம் அடைகிறது. பல சோழெல்லாம் அப்படி இடிஞ்சு உழுந்து விடுகிறது. அப்ப அந்த சமயத்துல இப்ப இந்த காபத்துல்லாவை யார் புனர் நிர்மாணம் செய்யறது, என்ன செய்யலாம் என்று சொல்லி முடிவு செய்யறாங்க. காபத்துல்லாவை பராமரிக்கிறது அவங்க ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தாங்க அல்லவா? நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இந்த ஜாஹிலியா மக்கள் இடத்துல பல கெட்ட காரியங்கள் இருந்தாலும் ரெண்டு நல்ல விஷயம் இருந்துச்சு. ரெண்டு என்ன? ஒண்ணு ஹாஜிகளுக்கு விருந்து உபசாரம் செய்வார்கள், நீர் புகட்டுவார்கள். ரெண்டாவது இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராம் பள்ளிவாசலை கரெக்டா பராமரிப்பாங்க. ஆனால் அதாவது ஏகத்துவத்திற்கு எதிராக ஏகத்துவத்திற்கு வேட்டு வைக்கிற மாதிரி செய்வாங்க, அது வேற விஷயம். ஆனால் அதை பராமரிப்பு அவர்கள் கரெக்டா செஞ்சாங்க என்ற விதத்துல அல்லாஹ்வே குர்ஆனிலே எடுத்து சொல்கின்றான். அந்த காபத்துல்லாஹ் சீரம் அடைஞ்ச உடனே எல்லாம் ஒவ்வொரு முடிவு செய்யறாங்க. நம்ம எல்லாரும் இணைந்து கொண்டு இந்த காபத்துல்லாஹை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும். அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பணியில தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அதற்கு அடுத்து அந்த ஹஜ்ருல் அஸ்வதை யாரை எடுத்து வைக்கிறதுங்கிற மாதிரியான விஷயம் வருகிறது. அப்ப அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பங்களிப்புகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதும், அதற்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் அவர்களிடத்தில் வளர்ந்தார்களே, வளரக்கூடிய அந்த சமயத்துல அவங்க சிரியாவுக்கெல்லாம் கொண்டு போய் நபிகள் நாயகத்துக்கு வியாபாரத்தெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அது சிரியாவுக்கு போகும்போது பெரிய பெரிய அந்த கிறிஸ்தவ பாதிரிமார்களையும் யூத குருமார்களை எல்லாம் அவர்கள் பார்த்தார்கள், சந்தித்தார்கள். அது பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது என்றெல்லாம் வரக்கூடிய அந்த தகவல் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த தலைப்பிற்கு நாம் தொடர்ந்து அந்த செய்திகளை முன்னெடுக்கலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்